வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் சிக்கன் ஃப்ரை மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1லிருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சிக்கன் எலும்பெல்லாம் சேர்த்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்போ தான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம அப்படி ஊற வச்சிடலாம். மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா அப்பப்போ கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக வேகும். இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நாம் சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஃப்ரை பண்ண சிக்கனை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது அதே பேனில் மீதம் இருக்கிற அதே எண்ணெயில் நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது, பாதி அளவு வெந்தால் போதும். இந்த மாதிரி லைட்டாக நல்லா கிளறி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு தக்காளி பழத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எதுவுமே நல்லா வேகக்கூடாது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலா, கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுறலாம். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகாமல் இருக்கிறதுனால இது சிக்கனோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே வித்தியாசமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.